Tim Norton. So fest in the north side la nadakra or fest. Keeler Walker. So read the text and order the photos. Keeler Walker. So அது ஒரு festival. படிக்கிறீங்களா? 3 பேரும் மாத்தி மாத்தி ஒரு 2 லைன் படிங்க. So என்ன சொல்றாங்க? Worldwide famous. Worldwide famous. அப்புறம் 3 million visitors. அவங்க இந்த ஈவெண்ட்டுக்காக வந்துட்டு இருக்காங்க. கீழ் வந்து அந்த ஊர் நேம் ஆஃப் தட் பிளேஸ். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் படிங்க. தி கீலர் ஓக்கர். ஸோ என்ன சொல்கிறாங்க? கீலர் ஓக்கர் இஸ் சைனா சேகல் ரெகாட்டா. செயில் ரேஸ் போவாங்க இல்லைங்களா, அதுதான் சேகல் ரெகாட்டா. ஸோ எத்தனை செயிலர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க? 4000 செயிலர்ஸு ஃப்ரம் 70 நேஷன்ஸ் வந்து இந்த பிக் ஈவெண்ட்டில், ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டெவுண்டன். ஸோ இது தவிர என்ன நடக்கும்னா, அங்கே பழைய ஓல்டு ஷிப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த காலத்து ஷிப்ஸ் எல்லாம் வந்து அதை பார்த்து ரொம்ப அட்மயர் பண்ணுவாங்க. நீங்கள் படிங்க. நான் ஆக்சுவலி வெரி வெரி சாரி, நான் உங்களை விஷ் பண்ணவே மறந்துட்டேன். நான் பண்ணு எப்போ வரீங்க நீங்கள் அப்படி? ஓகே. ஓகே ஷூர் ஓகே. இன்னைக்கு கஷ்டமாக இருக்குது. சாரி. ஓகே ஓகே. யா, தேங்க்யூ. சொல்லுங்க. ஸ்கிப் டாக் அண்ட் ஜாமா ஃபெஸ்ட் ஃபார் கிண்டர். படிச்சிட்டிங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க? skip for children and for adults with many attractions. அப்புறம் when one hunger undust heart, if one person is hungry or thirsty, findet man dot viele internationale Spezialität. You can find many international special food. Okay.
Auch music fans haben Spaß after Killer Walker. So music fans will also have enjoy the Killer Walker. ஏன்னா every year 4,400 concerts அங்கே நடந்துட்டு இருக்கும். Hmm. ஸோ தி கீலர் ஒர்க்கை வில் எண்ட் இந்த ஃபெஸ்டிவல் எப்படி எண்ட் ஆகும்னா ஃபயர் ஒர்க்ஸ். எல்லா ஃபெஸ்டிவலும் யூஸ்வலி நம்மளுக்கு ஃபயர் ஒர்க்ஸில் தானே எண்ட் ஆகும். அதே மாதிரி தான் ஃபயர் ஒர்க்ஸில் எண்ட் ஆகும். அண்ட் எவ்ரி ஒன் வில் பி eagerly லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த நெக்ஸ்ட் இயர் பிகாஸ் இட் வாஸ் வெரி நைஸ். அதனால நெக்ஸ்ட் இயர் எப்போடா வரும், எப்போ தான் மறுபடியும் வருவோம்னு எல்லாம் எதிர்பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இந்த ஃபோட்டோஸ்க்கு நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வேணா எந்த ஃபோட்டோ? பி பே. ஸோ செகல் ரெகட் இது ஷிப் ரேஸ் செயில் பண்ணுவாங்க இல்லைங்களா, செயில் ரேஸ். ஸோ பே, அதுக்கப்புறமா டே, ஓல்டு ஷிப்ஸ் எல்லாம் பார்க்கறது. அதுக்கப்புறமா எஸ் ஜாமர் ஃபெஸ்டிவல் கிண்டர் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. இது வென் மன் இட் வாஸ் தோஸ்ட் ஏ. ஸோ மியூசிக் ஃபன்ஸ் haben Spaß வந்து சே. Last one is A. The killer woke ended timber mit einem firework. So next, Horenzi the sketchcraft was at 10% of killer woke Gooch Kefallen. எது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எது பிடிக்கல? Okay, was Gooch Kefallen was next of Gooch. இந்த அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என்ன பிடிச்சிருக்குன்றாங்க, என்ன பிடிக்கலன்னு சொல்றாங்க. என்ன சொன்னீங்க, எனக்கு கேட்கலமா. நான் கைன்மால். ஓகே.
war wunderbar. ஓகே. மென்ஷன்ல நடக்கிறது கிடையாது. அவங்க என்ன ஓவரால் இட் வாஸ் வெரி ஃபுல்லா க்ரௌடியா இருந்துச்சு. க்ரௌடட். த ஃபெஸ்டிவல் வாஸ் so மச் க்ரௌடட். அதனால அது பிடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மென்ஷன்ஸ் அவங்க மென்ஷன் அப்படின்றாங்க. மென்ஷன்னா மென்ஸ் ஆர் பீப்பிள் அந்த மாதிரி. சரிங்களா? மியூசிக் ஈவெண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க. குட் கெஃபாலட். மியூசிக் ஈவெண்ட் வந்து குட் கெஃபாலட். And munches, sack and many things were affordable-ஆ இருந்துச்சு. சீப்பான ரேட்ல கிடைச்சது அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா some food was international. SN was so international. So நிறைய things ட்ரை பண்ணியிருக்காங்க. Hershey dinner, Zack and Probiot. Aber manchmal es war so teuer. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கு. ஓகேவா? So möchten Sie die Kieler Woche besuchen? இல்ல உங்களுக்கு வந்து போகணும்னு நினைக்கிறீங்களா இந்த ஈவெண்ட்டுக்கு? யா, ஓகே. வரும் Magst du Konzerte oder internationale Essen oder Firework? ஸோ என்ன பிடிச்சிருக்கு? எதனால நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க? Internationale Essen. Möchte Tier internationale Essen probieren. So do you like to try international food items அந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். Okay. Recherchieren Sie Informationen zu einem anderen Kontext in Tag. Gestalten Sie ein Plakat und präsentieren Sie wichtige Informationen und Fotos im Kurs. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் ஈவெண்ட்ஸ் என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்குது இந்த மாதிரி கீழே இந்த சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே டாய்ஸ்லேண்டில் நடக்கிற ஈவெண்ட்ஸு. ஸோ அந்த ஈவெண்ட்டை பற்றி நீங்கள் ஏதாவது ஷேர் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி பேசுறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ். அந்த ஈவெண்ட் வந்து எதுக்கு ஃபேமஸாக இருக்குது? இஸ் பெக்கான் ஃபார் ஃபிண்டட் இம்மர் அது எப்போ ஸ்டார்ட் ஃபிண்டன்ன்றது வந்து யூ கேன் ஃபைண்ட் திஸ் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து செப்பரபிள் வேர்ப். ஓகேங்களா? ஸ்டார்ட் ஃபிண்டன் ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட்ன்றது கடைசியில் ஸ்டார்ட் வரும். ஃபிண்டட் ஸ்டார்ட். மென்ஷன் பெசூக்கன் டி ஃபெரால் ஸ்டார்ட்டுங்க. பீப்புள் வந்து இந்த ஈவெண்ட் எத்தனை பீப்புள் விசிட் பண்ணுறாங்க இந்த ஈவெண்ட்டை, அங்கெல்லாம் என்ன பண்ணலாம், எதெல்லாம் பார்க்கலாம், எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் சாப்பிடலாம், எதெல்லாம் என்ன மாதிரி இதெல்லாம் கேட்கலாம். ஸோ ஆல்வேஸ் வாட் யூ வில் ஃபைண்ட் தேர். எப்போ எண்ட் ஆகும், அங்கே என்ஜாய்மெண்ட் இருக்குமா, என்ன என்ஜாய்மெண்ட் இருக்கும், ஸோ அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்டா இல்லை டிக்கெட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி சிம்பிள் போட்ட புக்கில் எல்லா இடத்துலையும் எந்த இடத்துல இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருக்கோ அதெல்லாம் ஒன்றொன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்க பேசுறதுக்கு. ஓகேவா? ஹியர் ஃபியூலர் மிஷ் போல். ஹியர் ஐ ஃபீல் மை செல்ஃப் கம்ஃபர்டபுள்ன்ற மாதிரி. Paula und Chandan schreiben blogs über ihre Leben in Ausland. ஸோ அவங்க வந்து அவங்களோட லைஃப் ஃபாரின் கண்ட்ரியில் அவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு எழுதியிருக்காங்க. ஸோ இதை படிச்சுட்டு வாய்ஸ் தி பர்சன். ஸோ அப்போ அந்த பர்சன் யார், வாஸ் மேக்ஸி டாட், அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எது பிடிக்கல.
படிங்க. ஓகே, மீனிங் தெரிஞ்சுதா? Okay. Ich wollte schon lange in Ausland, wenn es bin ich seit 2 Monaten in Argentinien. So, இதுக்கு என்ன சொல்றாங்க? இல்ல, Auslandனா foreign country. I wanted long before to go for a foreign country. And now 2 months வந்து அர்ஜென்டினால இருக்காங்க. Okay. S is act ma S is act of fragrant அப்படின்னா எக்ஸைட்டடா இருக்கு. Ich arbeite in einer Sprachschule und unterrichte Deutsch. ஆ unterrichte Deutschனா டீச் பண்றாங்க. Die Arbeit macht viel Spaß. Im Kurs ist es oft lustig und wir sprechen viel. In the class it will be often funniயா இருக்கும் and we speak a lot. Manchmal vermisse ich meine Familie in Deutschland, besonders wenn jemand Geburtstag hat und ich nicht dabei sein kann. Ah, correct. Aber ich habe auch hier schnell Freunde gefunden. எங்க இப்போ இருக்கிற பிளேஸ்ல அர்ஜென்டினால வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து ஃப்ரெண்ட் ஆக்கி இருக்காங்க. ஸோ ஷி பிகேம் குவிக்லி ஃப்ரெண்ட்ஸ். Wenn ich sie treffe, ist meistens niemand pünktlich, nur ich. நான் மட்டும்தான் என்னை தவிர, nur ich என்னை தவிர. Am Anfang war ich sauer, aber jetzt ist es schon normal für mich. Jetzt komme ich auch einfach später.
அப்படின்னா இப்போ நானே கொஞ்சம் லேட்டாவே வரேன் அப்படின்றாங்க. Meine Freunde treffen sich meistens ziemlich spät, um 22 Uhr oder noch später. ஆ, இல்லை இன்னும் லேட் ஆகும். ம். Sie erzählen viel und fragen auch nach Deutschland und Europa. ஆமா. They excel and feelனா they explain a lot. நிறைய எக்ஸ்பிளைனும் பண்ணுவாங்க. அதே போல டாய்ச்லாண்ட் பத்தியும் யூரோப் பத்தியும் நிறைய கேள்விங்க கேட்பாங்க. Und ich freue mich, dass meine Spanisch viel besser geworden ist. Das ist super. Hmm. So I am happy that my Spanish has become better. That is super. Auch an die andere Währung habe ich mich inzwischen gewohnt. ஆமா. அந்த ஊர் கரன்சிக்கு இப்பதான் அவங்க வந்து got used to it. பழகிட்டாங்க. Musik ist hier sehr wichtig, aber zum Glück nicht nur Tango-Musik. ம். But luckily not only Tango music. Tango music மட்டும்தான் அப்படின்னு இல்ல. Ich habe gedacht, alle hören immer Tango und können super Tango tanzen, aber das stimmt nicht. ம், 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 ம். Alle gehen gern in Clubs und tanzen auch ganz normal. Mm. Da kann ich zum Glück auch mitmachen. அதனால நானும் என்னாலையும் luckily I can join with them. சூப்பர். அடுத்தது யார் படிக்கிற படிங்க. ZB அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க zum Beispiel. Hilfsbereit. 9 Punkte கிடையாது. 9 Uhr 12. ம், 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 ம்.
So ich komme aus Indien und bin seit dem Frühjahr in Kiel. ம் ம் அதுலேருந்து கீழுக்கு வந்திருக்காங்க. Am Anfang war ich überrascht, dass manche Sachen so einfach sind. Zum Beispiel die Anmeldung an der Uni oder im Wohnheim. ம் 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 So man sagt, dass die Deutschen so genau und ordentlich sind. ம் Das stimmt sicher nicht immer. அது கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லு. Aber im Verkehr ist es richtig. ஆனால் ஜெர்மன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸாக்டாக ரொம்ப ஆர்டர்லியாக இருப்பாங்க. பட் அது கரெக்ட் கிடையாது. ஆனால் ஃபர்கேர்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அது வந்து அது கரெக்டாக இருக்குது. அந்த இடத்துல மட்டும் ரொம்ப பங்க்சுவல் மெயின்டைன் பண்ணுறாங்க. Wenn der Bus um 9:12 Uhr abfahren soll, dann fährt er meistens auch um 9:12 Uhr ab. 9 12 மினிட்ஸ்க்கு பஸ்ஸு அங்கே ஸ்டார்ட் ஆகணும்னா கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த டைம் தான் ஸ்டார்ட் ஆகும் பங்க்சுவல். Das Leben hier gefällt mir eigentlich sehr gut. ம். Am Anfang habe ich mich etwas fremd gefühlt und habe meine Freunde vermisst, aber jetzt fühle mich wohl. ஃப்ரெண்ட் கெஃப்யூல்ட் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர். ஸ்ட்ரேஞ்சர் நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சராக எனக்கு ஃபீல் ஆச்சு. உன் habe meine Freunde vermisst. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணேன். But now I feel very comfortable myself. Die Studenten sind nett und ich habe neue Freunde gefunden. Aha, die Studenten sind nett und ich habe neue Freunde gefunden. Ah, very nice. And new friends எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்காங்க. Sie haben mir schon viel gesagt und finden es nicht schlimm, wenn ich etwas nicht verstehe. Ah, so that I find it not bad when I don't understand something. எனக்கு எதுவும் புரியலன்னா கூட எனக்கு அது பேடாக ஃபீல் பண்ணல எனக்கு. Wenn meine Freunde Partys machen, bringt jeder etwas so mit. Essen mit. ஏதாவது ஃபுட் எடுத்துட்டு வருவாங்க கூட. So ist eine Party billiger, denn als Studenten haben wir natürlich nicht viel Geld. ஸோ இந்த பார்ட்டி கூட ரொம்ப சீப்பாக முடிஞ்சிடும் சிம்பிளாக. பிகாஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் பணம் இருக்காது இல்லைங்களா. ஸோ எல்லாம் ஷேர் பண்ணி பார்ட்டி என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். Aber wenn ich Freunde einlade, dann möchte ich ihnen etwas anbieten, weil sie meine Gäste sind. ஆனால் நம்மளுக்கெல்லாம் என்ன பழக்கம் இந்தியாவில் ஆக்சுவலி நம்ம யாரையாச்சும் கூப்பிட்டோன்னா என்ன பண்ணுவோம், நம்ம தான் எல்லாமே ஆஃபர் பண்ணுவோம். ஃபுட்டு எதுவாக இருந்தாலும் நம்ம தான் கொடுப்போம். அவங்களே எடுத்துகிட்டு வாங்க, ஃபுட் எடுத்துகிட்டு வாங்க, இல்லை எதாவது எடுத்துகிட்டு வாங்க நம்ம கேட்க மாட்டோம். ரைட்டா? ஸோ அதே தான் இவரும் சொல்கிறாரு. ஆனால் நான் என்னோடய ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணோன்னா நான் தான் அவங்களுக்கு எதாவது ஒன்று ஆஃபர் பண்ணோம். பிகாஸ் அவங்க வந்து என்னோட கெஸ்ட்டு. ஓகே, குட். இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றா படித்து புரிஞ்சுக்கணும். இதுதான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரீடிங் இந்த எக்ஸாமில் வந்து ரீடிங் பார்ட்டில் வந்து நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும்.
சரிங்களா? அதே மாதிரி லிசனிங் கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க லிசனிங்ல கொஞ்சம் டவுனா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ லிசனிங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அலாங்கோ ஆப் இருக்கு, அது ஓப்பன் பண்ணி என்னென்ன வார்த்தை எல்லாம் கேட்க முடியுது, நீங்க படிச்ச அந்த ஒகாபுலரி அந்த பார்ட் மட்டும் படிச்சுட்டு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களால ரெக்கக்னைஸ் பண்ண முடியுதா, கேட்க முடியுதான்னு அது மட்டும் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது என்னன்னா இங்க பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, லைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? 1 2 இங்க 5 10 15 இது லைன்ஸ். இங்க 5 லைன்ஸ், இங்க 10 லைன்ஸ், இங்க 15 லைன்ஸ். ஸோ 1 to 5 லைன்ஸ் வரைக்கும் எதை பத்தி இருக்கு? ஆக்சுவலி 1 to 4 பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 1 to 4 சீல ஐன் பிஸ்பியர் மைனஸ் ப்ராகூஸ் இன் அர்ஜென்டினியன். ஸோ இதுக்கு வந்து நீங்க ஒரு இது கீவேர்ட்ஸ் ஏதாவது கொடுத்துக்கணும். கண்டென்ட் இந்த இந்த பேசேஜ்ல எதை பத்தி சொல்லியிருக்காங்க, இந்த லைன்ஸ்ல எதை பத்தி சொல்லியிருக்காங்க, அந்த கீவேர்ட்ஸ் மட்டும் போடுற மாதிரி இருக்கும். 1 to 4 வரைக்கும் என்ன இருக்கு? மைன் ஸ்ப்ராகோஸ் இன் அர்ஜென்டினியன். ஸோ அவங்க ஸ்ப்ராகோஸ் இன் அர்ஜென்டினியன். ஸோ அதுக்கப்புறமா 5லேருந்து நேம் அண்ட் பூங்க்லிஷ். ஃபேமிலி ஃபர்மிசன், ஃபேமிலியை மிஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஃபேமிலி ஃபர்மிசன் und நேம் அண்ட் பூங்க்லிஷ். ஸோ நோ ஒன் இஸ் பங்க்சுவல், அதை எடுத்துக்கலாம். 10 to 15 வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ராய்ண்ட் என்னது டாய்ச்லாண்ட் ஃப்ராய்ண்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஃப்ராய்ண்டை ஹெல்ப் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் இவங்க ஸ்ப்ராக்கன் ஸ்பானிஷ் ஸ்ப்ராக்கன் அப்படி. அதுக்கப்புறமா என்ன இருக்கு? ஃபுல்லாகவே மியூசிக். அந்த மாதிரி ஒவ்வொரு லைனாக என்ன இருக்குன்னு கீவேர்ட்ஸ் மட்டும் கொடுக்கணும். ஸோ லேசன் சீரீஸ் டெக்ஸ்டை இன் அப்ஷ்னிட்டன் ஒரு பேராவாக படிச்சுட்டு நீங்கள் அதுக்கு வந்து மெயின் தீம் ஒரு பேராக்கு வந்து ஒவ்வொரு தீம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இது வந்து உங்கள் அதர் குரூப்போட நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னு. அடுத்தது எல்லாமே வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் வந்து எங்கேயோ ஃபாரின் கண்ட்ரிலையோ இல்லை வேறு எங்கேயாச்சும் போய் ஸ்டே பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதுறது. ஸோ இதோட வந்து உங்களுக்கு 4th லெசன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பேஜ் குர்சுன் கிளார் வந்து நல்லா படிச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 5th லெசன் வந்து லேபன் இன் த ஸ்டார்ட், லைஃப் இன் த சிட்டி. சிட்டியில் இருக்கணும்னா எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? ஸோ இது வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனு, இது வந்து ரெஸ்டாரண்ட்டு, அதுக்கப்புறமா இது வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸு, இது வந்து கார்பேஜ், இது இங்கே வந்து போலீஸ், இங்கே வந்து ஹாஸ்பிட்டல், கிராங்கன் ஹவுஸ். ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா நம்மளுக்கு? ஒரு சிட்டினா தீஸ் ஆல் ஆர் இம்பார்ட்டன்ட். வாஸ் இஸ் விஸ்டிக் இன் ஐனர் ஸ்டார்ட். ஸோ தஸ் கிராங்கன் ஹவுஸ் டி முல் ஃபார் ஒன்லி ஸ்ட்ராசன் ரெய்னிங் ஒன். அதாவது முல் கார்பேஜ் க்ளீன் பண்ணிட்டு ஸ்ட்ரீட்டை கார்பேஜ் எல்லாம் எடுத்து போடுறது, ஸ்ட்ரீட்டை க்ளீன் பண்ணுறது. அப்புறம் டி போலீஸை போலீஸு, தஸ் ரெஸ்டாரண்ட் டி பெஹார்டா இல்லை தஸ் ஆம்ட் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃபீஸு. அங்கே வந்து என்ன நம்ம பாஸ்போர்ட் ரெடி பண்ணோன்னாலும் சரி, இல்லை லைசன்ஸ்க்காகவும் இல்லை ஏதாவது டாக்குமெண்ட் சைன் வாங்கணுன்னாலும் நம்மளுக்கு என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸ் தேவைப்படுது. அப்புறம் டி ஆஃபன்ட்லிஷன் ஃபர் கேஸ் மிட்டல், டி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இதுவும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் அந்த பிக்சர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்சர் எஃப் வந்து கிராங்கன் ஹவுஸ், பிக்சர் எஃப் சரிங்களா? இது வந்து கிராங்கன் ஹவுஸ் ஹாஸ்பிட்டல். இது வந்து முல் அப் ஃபார் ஒன் ஸ்ட்ராசன் ரெய்னிகுன், இது வந்து போலீஸ் சைட். இது வந்து டி பெஹார்டா இல்லை தஸ் ஆம்ச்சு, இது வந்து ரெஸ்டாரண்ட்டு, இது ஓஃபன்ட்லிஷர் ஃபர் கேஸ் மிட்டல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எதெல்லாம் எதை பற்றியெல்லாம் இது பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கெல்னர் வெயிட்டர் என்ன பண்ணுவாங்க? ஃபுட்டு சர்வ் பண்ணுவாங்க இல்லைங்களா? டி கெல்னர் பெடின்ட் டி காஸ்டர் இன் ரெஸ்டாரண்ட்.
இல்லைன்னா டி டெர் கெல்னர் serviert das Essen. So serviert das Essen im restaurant. Serves the food in the restaurant அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா வேற என்ன சொல்லலாம்? Die Polizei நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க இல்லைங்களா? ப்ரொடெக்ஷன்னா அது நம்மளுக்கு எதுலேருந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க? டேஞ்சர்லேருந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டி முல் அஃபர் மார்க்ட் சோபர் und entsorgt and takes care und entsorgt den Müll. அது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. Die Müllabfuhr macht sauber und entsorgt den Müll. So they will take care of the garbage. அவங்க அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கெல்னர் என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, போலீஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒவ்வொன்றா எழுதணும் நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும். சரிங்களா? ஸோ ஹோரன் ஜிடி பைசோனன் ஓ arbeiten இவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க இந்த 3 பேரும்ன்றது நீங்கள் எழுதணும். அவ்வளோதான். ஸோ எங்கே ஒர்க் பண்ணுறாரு பர்சன் 1? எங்க? இல்லையே, சரியா கேட்கலையா? சரியா கேட்கலையா? ஸோ மறுபடியும் போடுறேன். நானும் சரியா கேட்கலாம்.
இங்கே சொல்லிட்டாரு. கிராங்கன்ஃபேகர். ஸோ நர்ஸ், மேல் நர்ஸ் அவரு. நர்ஸ் இல்லை கேர்டேக்கர். ஸோ அப்படின்னா எங்கே ஒர்க் பண்ணுறாரு? ஆர்பைட் இம் கிராங்கன் ஹவுஸ். Arbeit im Krankenhaus als Krankenpfleger. Okay, next. ஸோ இவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க? எங்கே ஒர்க் பண்ணுறாங்க? zum Beispielனா ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பூர்கர் ஆம்ட் ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஆர்பைட் இம் பூர்கர் ஆம்ட். Bürgeramt. Next. முல்மன். ஸோ கார்பேஜ் கலெக்ட் பண்ணுற ஒரு முல்மன். ஆர்பைட் அல்ஸ் முல்மன். ஓகே, அடுத்தது வாட்ஸ் இஸ் ஃபெசி நாக் விஸ்டிக் இன் ஐனர் ஸ்டார்ட். ஒரு சிட்டினா இன்னும் என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் தேவைப்படுது? திங்ஸ் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் மார்க்கெட் தேவைப்படுது, யூனிவர்சிட்டி ich finde eine Universität sehr wichtig, அது தேவைப்படுது. அப்புறமா ஃபயர் பிரிகேடு அதுவும் தேவைப்படுது. பார்க்கு, அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இன்னும் ஒரு சிட்டினா எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் நமக்கு தேவைப்படுது அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணும்.